ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதாவது சம்பா கோதுமை உப்புமா, அதாவது சம்பா ரவை உப்புமா செய்ய வச்சுருக்கேன். அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். இதுக்கு தேங்காய் சட்னி வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது நல்லா கொஞ்சம் கலர் மாறின பிறகு இதோட வெங்காயம் சேர்த்துப்போம். நீங்கள் வந்து காயெல்லாம் சேர்த்து காலையில் டிஃபன் செய்யும்போது அன்றைக்கி ஃபுல்லாக உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே நம்ம சாப்பிட்லாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம். இப்போ இதோட வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒன்று கட் பண்ணி அதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிப்போம். இது சம்பா கோதுமை, அது உடச்சி சம்பா கோதுமை. இது ரவை வந்து இந்த கடையில் இருக்குது, அதை கேட்டு தான் நான் வந்து வாங்கி செஞ்சுருக்கேன். இதை நம்ம வீட்லேயும் வாங்கி நம்ம உடச்சி மிஷினில் வாங்கி உடச்சி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிப்போம். இப்போ இதோட 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் அதோட கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நம்மளா நல்லா வதக்கிப்போம். இப்போ வந்து காய் வந்து இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, ஒரு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சு அதையும் இதோட சேர்த்து வதக்கிப்போம். வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதோட வந்து இப்போ எல்லா காயும் சேர்த்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். அதாவது 2 கேரட்டு, 2 பாக்கெட் வந்து நான் வந்து பட்டாணி சேர்த்துருக்கேன். ஒரு 15 பீன்ஸு அதையும் கட் பண்ணி போட்டு இதை நல்லா வதக்கிப்போம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிட்டு 2 கப் அளவுக்கு, அதாவது 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து உடச்ச சம்பா ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எடுத்து நல்லா சுடு தண்ணி எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா சுடு தண்ணி போட்டு சீக்கிரம் உங்களுக்கு வந்து காய் வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்துப்போம். இப்போ காய் நல்லா வெந்தோடனே நம்ம வந்து கோதுமை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், கோதுமை ரவையை வந்து இதோட சேர்த்தலாம். சேர்த்துட்டு குறைஞ்ச தீயில் போட்டு நீங்கள் வந்து முடி போட்டு வச்சுருங்க. முடி போட்டு வச்சோன்னா அது நல்லா வெந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம வந்து திறந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இது வந்து நல்லா வெந்து வந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு உப்புமா வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இறக்கணும்னா கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.